சார், முதல்ல இந்த இலங்கை தேர்தலில் இந்த பாரம்பரியமான இந்த டைனஸ்டி பாலிடிக்ஸ் உடஞ்சிருக்கு. புதுசாக ஒரு சக்தி, தேசிய மக்கள் சக்தி உருவாகிருக்கு. அந்த கட்சியின் பெயரும் அதுதான். இந்த திடீர் புதிய எழுச்சி அலைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வணக்கம் கண்ணன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று தமிழில் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் இலங்கை அந்த குட்டி தீவு நாட்டிலே தொடர்ந்து அந்த டைனஸ்டி வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி, அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவுடைய அந்த மேற்கத்திய பாணி ஆட்சி ஆகியவற்றெல்லாம் மக்கள் வெறுத்து போய் இனி இது நடக்காது, இனி புது வளர்ச்சி, புது எழுச்சி வந்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பில் தான் கடந்த முறை அதிபர் தேர்தல் 2 மாதங்களுக்கு முன் நடைபெற்ற அதிபர் தேர்தலிலே அனுரகுமார திசநாயக்க ஜேவிபி என்பது ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற கட்சி, அது ஒரு தடை செய்யப்பட்ட கட்சி. அதன் பின் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கட்சிக்கு மீண்டும் ஜனநாயக பாதை திரும்பினார்கள். அதற்கு பிறகுதான் வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க அதிபராக வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடன் அவர் என்னால் வெற்றி பெறும் போது நாடாளுமன்றத்தில் அக்கட்சிக்கு 3 பேர் தான் உறுப்பினர்கள். 3 உறுப்பினர்களை வைத்துக்கணும். என்றால் இலங்கையிலே வித்தியாசமான அணுகுமுறை என்றால் அதிபருக்கு எல்லா வகையான அதிகாரங்களும் இருக்கின்றன. ஆனால் எந்த சட்டத்தையும் அவருடைய எண்ணத்தை சட்டமாக்க வேண்டும் என்றால் 2/3 பங்கு வாக்குகள் தேவை நாடாளுமன்றத்திலே. நாடாளுமன்றத்துடைய உதவி இருந்தால்தான், ஒத்துழைப்பு இருந்தால்தான் அனைத்தையுமே சிறப்பாக செய்ய முடியும். அதனால்தான் எப்பொழுதுமே பிரதமரும் அதிபரும் ஒன்றாக இருக்கும்பொழுது இலங்கை செழிப்பாக இருக்கும். எனவே தான் அவர் உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்து தனக்கு கிடைத்த ஆதரவு அலையை, அந்த சுனாமியை பயன்படுத்திக் கொண்டு, ஆதரவு சுனாமியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைத்தார். பதவியேற்ற அடுத்த நாளே நாடாளுமன்றத்தை கலைத்து தற்போது தேர்தல் நடத்தி தற்போது கிட்டத்தட்ட பெரும்பான்மையை நெருங்கிவிட்டார். 113 இடங்கள், 107 இடங்கள் வந்துவிட்டார். நிச்சயமாக 140 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த ஒரு எழுச்சி இலங்கையின் வரலாற்றிலே, இலங்கையின் அரசியல் வரலாற்றில், சுதந்திர இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ஒரு புதிய எழுச்சி, புதிய அத்தியாயம், இலங்கையின் வரலாற்றிலே புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது. அதற்காக தான் காலையில் கூட நமது சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளிலே போட்டிருந்தோம், அனுரகுமாரின் ஆட்டம் ஆரம்பம். இனி நீங்க அனுரகுமாரின் ஆட்டம் ஆரம்பிச்சதுனால இப்போ 123 அவர் கிராஸ் பண்ணிட்டார். அப்போ 123, எனவே பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். எனவே இது பிரேக்கிங் செய்தியாகவே நீங்கள் சொல்லலாம். இலங்கையிலே பெரும்பான்மையை பெற்றது அனுரகுமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி. தற்போது இலங்கையிலே பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரேக்கிங் செய்தியாகவே வாசிக்கலாம் கண்ணன். இந்த சூழலில் பார்க்கும்பொழுது இலங்கையில் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. புதிய மாற்றம், இலங்கை தலைகீழ் மாற்றம் என்பார்களே, அந்த தலைகீழ் மாற்றம் இலங்கையிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஜனதா விமுக்தி பெரமுனாவுடைய அடிப்படை, அனுரகுமார திசநாயக்க அடிப்படை கோஷமே ஊழல்வாதிகளை விரட்டுவேன் என்று கூறியிருக்கிறார். எனவே இதற்கு முன்னால் ஊழல் செய்தவர்கள், வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்றால் அவர் ஜனதா விமுக்தி பெரமுனாவே ஒரு தீவிர கொள்கைகளை நேரடியாக சண்டை செய்வதற்கு ரெடியாக தயாராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான கட்சி. எனவே அவர்கள் மிக தீவிரமாக இந்த ஊழல்வாதிகளை விரட்டி அடிப்பார் என்ற மாற்று கருத்தில்லை. அதே போன்று அண்டை நாடுகளுடைய அழுத்தங்களுக்கு எளிதாக பணியக்கூடிய நபர் அல்ல என்பதையும் அண்டை நாட்டு அரசியல் என்றால் இந்தியாவை பொறுத்த மட்டும் ராஜதந்திரமாக மிக சிறந்த ஒரு முடிவினை எடுத்தார்கள். அனுரகுமாரா ஜெயிக்க போகிறார் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்தவுடனேயே அவர் அதிபராவதற்கு முன்பே இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்கள், இந்திய தூதர்களெல்லாம் நேரடியாக சென்று அவரிடம் பேசியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பேசினார்கள். இவரையும் சந்தித்து எப்பொழுதும் இவர்களெல்லாம் சந்திக்கவே மாட்டார்கள். இந்த முறைதான் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து பேசினார்கள். ஜேவிபி இடதுசாரி பின்னணி உள்ளதுனால சீனாவுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குதுல்ல. அது மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி என்று பொதுவாக இருந்தது. அப்பொழுது தீவிரவாத கொள்கைகளுக்காக தான் அந்த கட்சியை தடை செய்யப்பட்டிருந்தது. அமைப்பு, அது கட்சியாக இருந்த அமைப்பாக இருந்து தடை செய்யப்பட்டு பிறகு ஜனநாயக பதவிக்கு திரும்பிய பிறகுதான் அவர் கட்சி தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. அது ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. இடதுசாரி கொள்கைகளை கொண்டிருந்தாலும் சீனாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டினை அவர் எடுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சீனாவுடைய கொள்கைகள் தற்பொழுது ஏற்கனவே இலங்கையிலே ராஜபக்சே மிக நெருக்கமாக இருந்து எவ்வளவு பெரிய ஊழல்கள் நடைபெற்று என்பதெல்லாம் நாடே உலகமே அம்பந்தோடை துறைமுகம், கொழும்பிலே துறைமுக நகரம் அமைப்பது போன்ற பல திட்டங்கள் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது அவர் சரியான ஒரு அணுகுமுறை எடுப்பார். ஆனால் மேற்கத்தியுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டார் என்று உறுதியாக சொல்லலாம்.